ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்க நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் ஆராதனையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தாரும். ஜெபத்தோடும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் கிருபையோடும் இது பங்கெடுக்கத்தக்கதாக உதவி செய்யும். கிருபையின் பிரசனம் சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவர் மீட்பர் இயேசுநாதர் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள வல்லமையுள்ள பரம பிதாவே, தெய்வ நாம மகிமைக்காக நம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 406 கீதங்களும் கீர்த்தனைகளும் 6 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 406 கீதங்களும் கீர்த்தனைகளும் 6 பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி. சிருஷ்டி ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை கூடிடுவோம் ஆடிடுவோம் பரனை மாண்பாய் சபையாரெல்லோ என்போடு உள்ளமே நீயோ ஏற்றிடும் காத்தரை ஜீவயி ராசிகள் யாவோ சபையாரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாய் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவோம். நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழி வளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். முது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நீர் வாக்கியமுள்ள குற்றாளில எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் கிருபையும் பலனையும் தேற்றுதலையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். யூதாவின் ராஜாவாகிய எயாக்கேயும் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான்.
அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய வண்டகசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமார்க்கத்திலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவருமாய் சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்சாசார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிசாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்க ராஜாவாகி என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோட வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடிப்போக காணப்பட வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரோ என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் ஒரு அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீ காண்பிக்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அண்ணன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ்ய போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மெல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களுடைய பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான் என்பது வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 654 கீதங்களும் கீர்த்தனைகளும் 407 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 654 கீதங்களும் கீர்த்தனைகளும் 407 பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. உள்ளம் கனியுமே கண்ணார உம்மை காணுங்கான் பரமானந்தமே. இயேசுவே யாங்கள் முக்தியோ பெரிய
நீர் எங்கள் மாட்சியே. ஆமென். பிதா குமாரன் பசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய பசுத்த நாமத்திற்கு தோத்திரம் உண்டாவதாக. இந்த பசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை நாம் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கவும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கவும், ஆண்டவர் தந்த சிறப்பான நல்ல நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட நமக்கு தலைப்பு, பல் சமய சமுதாயத்தில் நம்முடைய கிறிஸ்தவருடைய மாறுத்தரம், கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி. நாம் பல்சமய சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்விதமாக நம்முடைய தேசத்திலே, நம்முடைய மாவட்டத்திலே, நான் வசிக்கின்ற இடங்களிலே நான் மாத்திரமல்ல, பல சமய மக்களோடு இணைந்து வாழ்கிறோம். அப்படி இணைந்து வாழும்போது நம்முடைய விசுவாசத்தினுடைய மாறுத்திரம், நம்முடைய பதிலுரை எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே இன்று சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே இவ்விதம் சொல்கிறார். 15ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பசுத்தமனுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். ஆதி திருச்சபையிலே சபைகள் 1ஆம் நூற்றாண்டிலே வளர்ந்து வருகிற நேரத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சபைக்கு சொல்லப்பட்ட செய்தி அதுதான். தேவனை பரிசுத்தம் பண்ணுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள், நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்டால் சாந்தத்தோடும் அமைதலோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருங்கள். இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பை நாம் மையமாக வைத்து தானியேல் புத்தகத்திலே தானியேலுடைய வாழ்விலே எவ்விதம் இந்த தானியேல் அவர் தன்னுடைய வாழ்விலே மாறுத்திரம், தன்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை எவ்விதம் வெளிப்படுத்தினார் என்ற தலைப்பின் கீழே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தானியேலை மாத்திரம்தான் இந்த ஆராதனையிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். பல்சமய சூழலிலே வாழ்கிற நமக்கு நிறைய பல கேள்விகள், பலவிதமான ஐயப்பாடுகள் நமக்கு வருகிறது. எது சரி, எப்படி மேற்கொள்வது, பல நிலைகளிலே நாம் தடுமாற்றம் அடைகிறோம். நாம் தானியேலின் புஸ்தகத்திலே வாஸ்து பார்க்கும்போது தானியேல் 1ஆம் அதிகாரம் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷம் யோயாக்கீம் ராஜா யூதாவிலே ஆளுகை செய்கிறார். பாபிலோன் தேசத்திலே நேபுகாத்நேச்சார் ஆளுகை செய்கிறார். அநேக ஜனங்களை இந்த நேபுகாத்நேச்சார் சிறை கைதியாக பாபிலோன் தேசத்திற்கு அவர் கொண்டு போய் விட்டார். அப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே மீந்திருந்த கூட்டம் இருந்தது. அந்த மீந்திருந்த கூட்டத்திலே ஒரு சிலர் தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்கள்தான் தானியேல் புத்தகத்திலே வருகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள். தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள். இப்போது இவர்கள் பாபிலோன் தேசத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் யூதாவில் அல்ல, இருக்கிற இடம் பாபிலோன் தேசம்.
இப்போது நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எவ்விதம் விசுவாசத்தை இவர்கள் மேற்கொண்டார்கள். ஓவர்கமர்ஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தை எவ்விதம் இவர்கள் மேற்கொண்டார்கள். இந்த ராஜாவுக்கும் சரி, அந்த ராஜாவுடைய மாகாணத்தில் இருக்கிற பிரதானிகள் அதிகாரிகளும் சரி, எபிரேய இளைஞர்களை பாபிலோனியர்களாக மாற்றுவது. இவர்கள் எபிரேய இளைஞர்கள், ஆனால் பாபிலோனியர்களாக மாற்ற வேண்டும். அதற்குத்தான் சில யுக்திகளை இந்த ராஜாவும் அதிகாரிகளும் செய்கிறார்கள். ஆனால் இந்த தானியேல் புஸ்தகத்தில் வாஸ்து பார்க்கும்போது எவ்விதம் விசுவாசத்தை மேற்கொள்ள முடிந்தது? 1 அதிகாரம் 3-4 வசனத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை, ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்தில் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளமாகிய சில வாலிபரை கொண்டு வர கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அந்த கட்டளையின்படியே இவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள். மீதமுள்ள அந்த யூதர்கள், அதிலே இந்த 4 பேர், இவர்கள் முற்றிலுமாக ஆண்டவருக்கென ஒப்பு கொடுத்தவர்கள். ஆடம்பர வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள். ஏனென்றால் 1 அதிகாரம் 8 வசனத்திலே, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான். ஆடம்பர பகட்டு வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி. தானியேலும் உடன் நண்பர்களும் அவர்கள் அர்ப்பணிப்பினுடைய எல்கையை பார்க்கும்போது, அந்த அர்ப்பணிப்பின் எல்கை என்பது ஆண்டவரை பிரியப்படுத்துவது. எப்போது இந்த பல்சமய சூழலிலே நாம் கிறிஸ்தவர்களாக பதில் உரை சொல்ல முடியும்? எவ்விதம் கிறிஸ்தவர்களாக வாழ முடியும்? இயேசுநாதரே சொன்னார் மலை பிரசங்கத்திலே, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த 2 உருவகம் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி பயன்படுத்தப்படும் போது, முதலாவது விசுவாசத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த வாலிபர்கள் ஜெயிப்புக்கு அடிப்படை அர்ப்பணிப்பிலே உறுதியாக முற்றிலும் ஆண்டவருக்கென ஒப்பு கொடுத்தார்கள். நாம் பின்புதாக பார்க்கும்போது 4 வசனம் முதல் நாம் 7 வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது, இவர்களுக்கு கடினமான சோதனை கொடுக்கப்பட்டது. என்ன சோதனை? முதலாவது பெயர் மாற்றம், 2வது மொழி பயிற்சி, 3வது பழக்க வழக்க மாற்றம். இவைகள் அனைத்தும் இந்த தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் பயிற்றுவிக்கப்பட்டது. நியூ நேம், நியூ கஸ்டம்ஸ், நியூ லாங்குவேஜ், இவை எல்லாம் இவர்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் என்று சொன்னால் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவர் என்று அர்த்தம். ஆனால் இவருக்கு பெயர் கொடுத்தார்கள் பெல்சாசார். பெல் என்றால் பாபிலோனிய கடவுள். என்ன அர்த்தம்? இவரே பாதுகாப்பவர். அனனியா என்று சொன்னால் கிருபையை கொடுக்கிறவர், காண்பிக்கிறவர் என்று அர்த்தம். ஆனால் சாத்ராக் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. பாபிலோனிய கடவுள் அகு என்பவர் சந்திரனை குறிக்கும். அந்த பெயர் இவர் கொடுக்கப்பட்டது. மிஷாவேல் என்று சொன்னால் ஆண்டவரை போன்று என்று அர்த்தம். ஆனால்
இவருக்கு பெயர் மாற்றம் மேஷாக். என்ன அர்த்தம்? இவர் அகு தெய்வத்திற்கு இணையானவர் என்று அர்த்தம். அசரியா என்று சொன்னால் ஆண்டவர் உதவி செய்பவர் என்று அர்த்தம். ஆனால் கொடுக்கப்பட்ட பெயர் ஆபேத்நேகோ, பாபிலோனிய நேபோ தெய்வத்தின் பணியாள் என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளே, இந்த கடினமான சோதனை வந்தது. இவர்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுக்கப்பட்டது, சிறப்பான கலாச்சாரங்கள் புகுத்தப்பட்டது. ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் இந்த தானியேலோடும் அதோடு மாத்திரமல்ல நண்பர்களோடும் ஆண்டவர் இருந்தார் என்று சொல்ல முடிகிறது. ஆதலால் தான் தானியேலின் புத்தகத்திலே 1 அதிகாரம் 9 முதல் 16 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது இந்த தானியேலும் நண்பர்களும் தங்களுக்கு வந்த சோதனையை விவேகமாக சோதனையை மேற்கொண்டார்கள். அதற்கு அடிப்படை விசுவாசம். அந்த விசுவாசத்தை மிக யுக்தியாக விவேகமாக மேற்கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சொன்ன காரியம் 10 நாள் வரைக்கும் அந்த அடியாரை சோதித்து பாரும். தேவ பிள்ளைகளே, விசுவாசம் என்பது ஏதோ ஒரு ஆதாரத்தை பார்த்து நம்புவது மட்டும் விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது விளைவுகளை எதிர்பாராமல் கீழ்ப்படிவதுதான் விசுவாசம். எப்படி இருக்கும் என்று தெரியாது. நாம் ஆரம்பத்திலே பார்க்கிறோம், ஆதியாகம புத்தகத்திலே ஈசாக்கை பலியிட சென்று விட்டார் தன் தகப்பனாகிய ஆபிரகாம். அப்படி செல்கின்ற நேரத்திலே ஆட்டுக்குட்டி எங்கே கர்த்தர் பார்த்து கொள்வார். இறுதி நேரம் கையை ஓங்கும் போது உன் மகன் மீது கை போடாதே சத்தம் துணிக்கப்பட்டது. விசுவாசம் என்பது விளைவுகளை எதிர்பாராமல் 100% கீழ்ப்படிவது விசுவாசம். ஆனால் இன்றைக்கு பல நேரங்களிலே ரிசல்ட்டை கையில் வைத்துக் கொள்கிறோம். நான் ஜபிக்கிறேன், எனக்கு விடை ஆன்சர் இப்படித்தான் இருக்க வேண்டும். விளைவுகளை நம்பி விசுவாசிப்பது அதல்ல விசுவாசம். இந்த ஓய்வு நாள் ஆராதனை கலந்து கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது விளைவுகளை எதிர்பாராமல் 100% ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது. 10 நாளாகிலும் அடியாரை சோதித்து பாரும். 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்க்க முடிந்தது. யாரிடம் இந்த தானியேல் சொன்னாரோ அதே மனிதர் வந்து பார்க்கிறார். பிரதானிகளின் தலைவன் வந்து பார்க்கிறார். பார்க்கும்போது மிகவும் புஷ்டியாயும் மிகவும் மகிழ்ச்சியாயும் இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது ஞானமாக சாதுவாக நடந்து கொண்டு மேற்கொள்வது. இந்த தானியேலும் நண்பர்களும் இல்லை என்று சொல்லி வாக்குவாதம் செய்யவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் இந்த காரியங்கள்லாம் செய்ய மாட்டோம். மிக எளிமையான முறையிலே தாழ்மையான முறையிலே எடுத்துரைத்தார்கள். ஆனால் வேதத்திலே மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமார்த்தத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். யார்? ஆண்டவர். அடிப்படை எங்கே? விசுவாசம்.
இன்றைக்கு விசுவாசத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். விசுவாசத்தோடு காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் 100% விளைவுகளை எதிர்பார்த்தல்ல, ஆணுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஏற்றுக்கொள்வது. அந்த அதிகாரம் 20ஆம் வசனம், ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவளை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவளை 10 மடங்கு சமத்தராக கண்டான். இந்த தானியேலுக்கு ஆயுசு நாளையும் ஆண்டு கூட்டி கொடுத்தார். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்பதை தானியேல் புரிந்து கொண்டார். ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார் என்பதை தானியேலும் நண்பர்களும் புரிந்து கொண்டார்கள். அடிப்படை தானியேலுக்கும் நண்பர்களுக்கும் காணப்பட்ட விசுவாசம். இந்த பல்சமய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக. அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழும்போது நமக்கு ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது, அர்ப்பணிப்பா ஒத்து போவதா? whether it is compromise or commitment. நிறைய சமயங்களிலே நாம் ஒத்து போவதற்கு நாம் ஆயத்தமாகிவிட்டோம். எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் சமுதாயத்தோடு, அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களோடு அட்ஜஸ்ட் ஆகி கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்துவ விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒத்து போவது அல்ல, அர்ப்பணிப்பது. தானியேல் எல்லாவற்றிற்கும் ஒத்து போகவில்லை, அர்ப்பணித்தார். இதே போன்று சிந்தனை தான் யோசேப்பின் வாழ்விலும் காணப்பட்டது. ஒத்து போகவில்லை, அர்ப்பணிப்பட்ட ஒரு வாழ்வு. இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்தவராகத்தான் வாழ அழைக்கப்படும் போது பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக வாழ முடியும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தானியேலிலும் காணப்பட்ட விசுவாசத்தை எவ்விதம் மேற்கொண்டார் என்று நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக நாம் திருப்பிக் கொள்வோம் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஓவர்கமர்ஸ் ஆஃப் ஹோலினஸ், பரிசுத்தத்தை மேற்கொள்வது. இங்கு நாம் தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே வாஸ்து பார்க்கும்போது அடுத்ததாக 3ஆம் அதிகாரத்திலே இவ்விதம் ஒரு சோதனை வந்துவிட்டது. ஏனென்றால் 2ஆம் அதிகாரத்திலே 49ஆம் வசனம், தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். தேவ பிள்ளைகளே, உயர்த்தப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இந்த ராஜாவோடு இருந்த நியாயாதிபதிகள், அதிகாரிகள், பிரதானிகளுக்கு அவர்களுக்கு பொறுக்கவில்லை. எப்படியாவது இவர்களை கவிழ்த்து விட வேண்டும் என்று எண்ணினார்கள். இப்போது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துவிட்டது. அதிலே இது தானியேல் எவ்விதம் மேற்கொண்டார்? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இங்கு தானியேல் மிகப்பெரிய ஒரு சிலையை அவர் உருவாக்கினார். அந்த சிலைக்கு முன்பதாக எல்லாரும் வந்து என்ன செய்ய வேண்டுமாம்? பணிந்து கொள்ள வேண்டும். எப்போது இந்த நிலை வந்தது? இந்த நேபுகாத் நேச்சாருடைய இருதயம் பெருமையினால் நிறைந்தது. ஆனால்
இதில் நாம் பார்க்கிறோம், ஒரு அரசியல் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி இப்போது அதை ஒரு சமய ரீதியாக மாற்றுவதற்கு நேபுகாத் நேச்சாருடைய ஒரு செயல்பாடு. மக்களை கூடி வர செய்தார். ஆனால் எல்லாரும் கூடி நின்ற பின்பு இசைக்கருவிகள் வாசிக்கும் போது எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதல் 3 வசனங்கள். 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை சொல்லப்பட்ட செய்தி என்ன? மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? வாழ்வா அல்லது சாவா? அதுதான் அங்கு சொல்லப்படுகிறது. எவனாயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்னி ஜுலையின் நடுவிலே போடப்படுவான். தேவ பிள்ளைகளே, இப்போதுதான் பார்க்கிறோம், இசைக்கும் சரீரத்திற்கும் தொடர்பு உண்டு. ஆதலால் தான் இசைக்கருவி கீத வாத்தியங்கள் வாசிக்கும் போது சரீரத்திலே ஏற்படுகிற மாற்றம், உணர்வு ரீதியாக மாற்றம் அடையும் போது அந்த சிலையை வணங்க வேண்டும். எல்லாரும் பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். மக்கள் மறந்து போனார்கள். தவறான மூட நம்பிக்கை, சற்றும் யோசிக்கவில்லை. ஆனால் எபிரேய வாலிபர்களோ அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. எபிரேய வாலிபர்கள் பணிந்து கொள்ளவில்லை. அந்த செய்தியானது சொல்லப்படுகிறது. பாபிலோன் மாகாணத்தில் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின. இப்போது சொல்லப்பட்ட செய்தி அதுதான். பொற்சொலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், பணிந்து கொள்ளாமல் போனால் அக்னியின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. நீர் ஏற்படுத்தின. 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். எல்லாருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? இந்த எபிரேய வாலிபர்கள், யூதா தேசத்திலிருந்து வந்த வாலிபர்கள். இருப்பது எங்கே? பாபிலோன். கொடுக்கப்பட்டது உயர்ந்த பொறுப்பு. ஆனால் இப்போது அடுத்த சவால், ஏற்றுக்கொள்வதா எதிர்ப்பதா? முதல் குறிப்பிலே பார்த்தோம், ஒத்து போவதா அர்ப்பணிப்பதா? 2ஆம் குறிப்பு நம்மை அழைக்கிறது, ஏற்றுக்கொள்வதா எதிர்ப்பதா? தேவ பிள்ளைகளே, மிக தெளிவான இந்த நேரத்தில் நான் வாஸ்து பார்க்கும்போது, இந்த நேரத்தில் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிற செய்தி அதுதான். அதே ராஜா சொன்னார், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? எந்த ராஜா பொறுப்பு கொடுத்தாரோ அதே ராஜா இவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? சொல்லப்பட்ட பதில் என்ன? எப்படி அவர்களை எதிர்த்தார்கள்? இதுதான் பசுத்தம் மேலோங்கி நின்றது. பசுத்தத்தை மேற்கொண்டார்கள். யாத்ராகம் 20ஆம் அதிகாரத்திலே 10 கற்பனைகளை தெளிவாக பார்க்கிறோம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். இப்போது சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன். தைரியமாக இவர்கள் மிக ஞானமாய் ஒரு வார்த்தை சொன்னார்கள். எந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோமோ அந்த ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். தேவ பிள்ளைகளே, இப்போது வாசித்து பார்க்கும்போது 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. அதிலே போடுவிக்கப்பட்டது. அதிலே இவர்கள்
அந்த அக்னி ஜூலிலே போடப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தானே ராஜா வந்து பார்க்கும்போது இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவதை காண்கிறேன். 4 பேரை நான் காண்கிறேன் அல்லவா? தேவ பிள்ளைகளே, இப்போது சொல்லப்பட்ட செய்தி என்ன? இந்த தானியேலும் நண்பர்களும் இந்த இடத்திலே தங்களுடைய பசுத்தத்தை, தங்களுடைய விசுவாசத்தை மிக உறுதியாக நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். தங்கள் வாழ்வை குறித்து பொருட்படுத்தவில்லை. கேள்வி, விளக்கம், விவாதம் ராஜாவோடு பண்ணவில்லை. ராஜாவோடு ஆர்கியூமெண்ட் பண்ணவில்லை, விவாதம் பண்ணவில்லை, நீண்ட விளக்கத்தை கேட்கவில்லை. ஆனால் தங்கள் வாழ்க்கையை குறித்ததான ஒரு பெரிய நடுக்கத்தோடு அல்ல, ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆண்டவரை நம்பினார்கள். ஆதலால் தான் இவ்விதமாக சொல்லப்பட்டது. இப்போது நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனம். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. தேவ பிள்ளைகளே, எந்த ராஜா சட்டம் ஏற்றினாரோ அதே ராஜாவினால் இந்த தேவனால் ரட்சிக்கத்தக்க வேறு ஒருவரும் இல்லை என்று தீர்மானம் செய்யப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் உலகத்திற்கு பயந்தும் அல்லது உலக மக்களினுடைய நம்பிக்கையை சார்ந்தும் உலக மக்களுடைய ஆசையை திருப்திப்படுத்துவதற்காகவும் உலக மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் சில காரியங்களை தைரியமாகவே ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால், சமுதாயத்தில் வாழ வேண்டுமே, மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டுமே. இந்த இடத்திலே நான் விட்டு கொடுத்தால் என்னோடு சேர்ந்து பழகினவர்கள், என்னுடைய சுற்றத்தார், என்னுடைய இனத்தார், நான் அறிமுகமான கூட்டம், அறிமுகமான சமுதாயம் இனி வித்தியாசமாய் பார்க்குமே. எல்லாரும் பணிந்து கொண்டார்கள், சிலையை தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் அக்னியிலே போடும்போதும் கூட உங்களை தப்புவிக்க தேவன் யார் என் கைக்கு ராஜா கேட்டபோது மிக தைரியமாய், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் சொல்லவில்லையா? சொல்லவில்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பசுத்தத்தை இன்றைக்கு நாம் எளிதாக தூக்கி எறிந்து படுகிறோமே. உலகத்தோடு ஒத்து போவதற்காக, உலகத்தோடு இசைந்து வாழ்வதற்காக, உலகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி பசுத்தத்தை தூக்கி எறிந்து படுகிறோமே. அற்ப ஆதாயத்திற்காக, அற்ப இன்பங்களுக்காக, அற்ப ஆசைகளுக்காக பரிசுத்தத்தை விற்று போடுகிறோமே. ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், பல் சமய சூழலிலே பரிசுத்தத்திலே நிலைத்து நிற்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். இந்த ஆராதனை அதற்குத்தான் அழைக்கிறது. இந்த லாக்டவுன் பீரியட் எவ்வளவு தூரம் நாம் கிறிஸ்துவண்டை வந்து விட்டோம், எவ்வளவு தூரம் தேவனுக்குள் நெருங்கி இருக்கிறோம். அவரவர் நீங்களே கேட்டு பாருங்கள். ஐயா, இந்த லாக்டவுன் நேரத்தில் நான் ஆண்டவரோடு நெருங்கி விட்டேன். இந்த லாக்டவுன் நேரம் என்னை தேவனுக்குள்ளாக சீர்படுத்தியது. எத்தனை அறைகூவல் கொடுக்கப்பட்டது. உபவாச ஜபத்திற்கும் முழு இரவு ஜபத்திற்கும் ஆலய ஆராதனைக்கும் எத்தனை பேர் அதை நாம் இந்த ஆலயத்தில் பயன்படுத்தினோம், சரியாய் பயன்படுத்தினோமா? ஆனால் மார்ச் மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய லாக்டவுன் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்போது வேதனைப்படுகிறோமே. ஒருவேளை
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக உதாரணங்கள் சொன்னார். அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 10 கன்னிகை ஓமையை சொல்லும்போது சொன்னார், கடைசி காலத்திலே வந்து அந்த ஸ்திரீகள் வந்து கதவை தட்டினார்கள், நான் அறியேன், திறக்கப்படவில்லை. சத்தமிட்டார்கள், திறக்கப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த உலகத்தில் வந்து விட்டது. யாரும் எதிர்பார்க்கவில்லை. இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், ஏற்றுக்கொள்வதா எதிர்ப்பதா? பசுத்தத்தை ஏற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, நான் பசுத்தத்தை ஏற்றுக்கொண்டால்தான் இந்த பல்சமய சூழலிலே சாட்சியோடு தைரியமாய் நிற்க முடியும். எத்தனை பேர் இந்த பசுத்தத்தை ஏற்றுக்கொண்டோம்? யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் தைரியமாக இருந்தோம்? ஐயா, நம் பேச்சிலே சுத்தம் காணப்படுகிறதா? பார்வையிலே சுத்தம் காணப்படுகிறதா? செய்கையிலே சுத்தம் காணப்படுகிறதா? பிறரை குறித்து தீர்ப்பை எளிதாக சொல்லிக் கொண்டிருந்தோமே. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கேள்வி கேட்கிறார். பல் சமய சூழலிலே பசுத்தத்திலே நிலைத்து நிற்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்ததாக அதே தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களை மீண்டும் அழைக்கிறேன். 1ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பதா ஒத்துப்போவதா? 3ஆம் அதிகாரம் ஏற்றுக்கொள்வதா எதிர்ப்பதா? 6ஆம் அதிகாரத்திலே தரியு ராஜா காலத்திலே ஏற்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அங்கு இதை போன்று ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. எவனாயிலும் 30 நாள் தவிர 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் சிங்க கபியிலே போட வேண்டும். தாக்கீது ஊர்ஜிதம் செய்யப்பட்டது. ஆனால் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தேவ பிள்ளைகளே, அப்படி இருக்கும்போதுதான் எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இவ்விதமாக ஒரு திட்டம் தீட்டினார்கள் பிரதானிகள், தேசாதிபதிகள். 6ஆம் 7ஆம் வசனம், கூட்டம் கூடி ராஜாவே வாழ்க என்று சொல்லி இந்த ஒரு கோரிக்கையை வைத்து கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். 9ஆம் வசனம், கையெழுத்து வைத்தான். தேவனுடைய பிள்ளைகளே, கையெழுத்து வைத்தான். ஆனால் வசனத்திலே பார்க்கிறோம் 18ஆம் வசனம், அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. யாருக்கு? ராஜாவுக்கு. தேவ பிள்ளைகளே, பிரதானிகள், தேசாதிபதிகள் அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் ஆண்டவரை நம்பவில்லை. திட்டமிடுவதிலே மிக சிறந்தவர்கள். ஆனால் தானியேலுக்குள் இருந்த ஆவியானவரையோ தேவனையோ அவர்கள் நம்பவில்லை. 6ஆம் அதிகாரத்திலே வாஸ்து பார்க்கும்போது அதே ராஜா சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எப்போது? சிங்கத்திற்கு போடுவதற்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். ஓவர்கமர்ஸ் ஆஃப் கிரேஸ், கிருபை மேற்கொண்டது. எப்படி? தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தோத்திரம் செலுத்தினான். எப்போது? அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்ட நேரத்திலும் கூட தேவனை நோக்கி ஜெபித்தான். பல் சமய சூழலிலே ஐயா, கிருபை ஒன்றுதான் தாங்க வேண்டும். நம்முடைய திட்டங்கள் அல்ல,
கிருபை. கிருபை ஆண்டவர் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆதலால் தான் தானியேல் இடைவிடாமல் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். இது அவனுடைய வழக்கமாய் இருந்தது. இன்றைக்கு ஜெப வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? எத்தனை பேர் நாம் மணி நேரமாக ஜெபிக்கிறோம்? அப்படி ஜெபிக்கும் போது கிருபை பெருகும். தானியேல் ஜெபித்தார். 20ஆம் வசனம், தானியேலே, ஜீவன தேவனுடைய தாசனே. இந்த ராஜா அட்ரஸ் பண்ணுகிறார் தானியேலை பார்த்து, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனி. யாருக்கு? சர்வெண்ட் ஆஃப் காட், தேவனுக்கு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனி. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். தேவ பிள்ளைகளே, ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்போது ஒரு தீர்மானம் பிறப்பிக்கப்பட்டது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவர் ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரிந்து நிற்கும். பொதுவாக கர்த்தத்துவம் என்பது ஆளுகை குறிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அதே வார்த்தை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும். அந்த வார்த்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு, நூற்றாண்டுகளுக்கு பின்பு தானியேலுடைய சரித்திரத்திலே 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரிந்தும் நிற்கும். முடிவு பரிந்தும் நிற்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராஜா ஆணை பிறப்பித்தாரோ அதே ராஜாவால் கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஆண்டவரே ஆளுகை செய்யக்கூடியவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நிலைத்திருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் அனைத்தும் எங்கு சொல்லப்பட்டது? பாபிலோன் தேசத்திலே. சொன்னது யார்? ராஜா, தரியூர் ராஜா. தேவ பிள்ளைகளே, பல் சமய சூழலிலே ஐயா இதிலே நாம் மேற்கொள்ளும் போது விசுவாசத்திலே நாம் மேற்கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நாம் பசுத்தத்திலே மேற்கொள்ள வேண்டும். கிருபையிலே மேற்கொள்ளும் போது, கிருபையிலே நான் நிலைத்து நிற்கும் போது, இவ்விதமாக பல் சமய சூழலிலே நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். இந்த ஆராதனை இவ்விதமாய் நம்மை அழைக்கிறது. எதற்கு நேராக? விசுவாசத்திற்கு நேராக. எதற்கு நேராக? பரிசுத்தத்திற்கு நேராக. எதற்கு நேராக? கிருபைக்கு நேராக. அப்போதுதான் இந்த சமுதாயத்தில் நிலைத்து நிற்க முடியும். நம்புவதா, திட்டமிடுவதா? நிறைய திட்டமிடலாம், ஆனால் கிருபையை சார்ந்து இருக்க வேண்டும். திட்டங்கள் தீட்டலாம், கிருபையை இல்லாமல் போனால் திட்டங்கள் செயல்பட முடியாது. இந்த லாக்டவுன் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய செய்தி. நம்முடைய திட்டங்கள் தீட்டினோமே, ஆனால் ஆண்டோடைய செயல்பாடு வித்தியாசமாக இருந்தது. இப்போது ஆண்டவர் கிருபையின் காலத்துக்குள் வந்துவிட்டோம். கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு தேவை. இந்த ஆராதனை அர்ப்பணிக்கும்படியாகத்தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களையே உமக்கு கொடுக்கிறோம் தகப்பனே. சமுதாயத்தில் எல்லாரும் வாழ்கிறார்கள். ஐயா, நான் பூமிக்கு உப்பாக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வாழ்வதற்கு விசுவாசம், பரிசுத்தம், கிருபை, அதற்கு நேராக அர்ப்பணிப்போமா? நிச்சயம் அப்பேற்பட்ட கிருபையை தந்து ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்கு ஆசீர்வதித்து நற்சாட்சிகளாக நிலைநிறுத்துவாராக. கர்த்தாவின் கிருபை, சமாதானம் இன்றும் என்றும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன். தெய்வ நாம மகிமைக்காக நாம் யாவரும் சேர்ந்து ஆராதனை கீதங்கள் 78, கீதங்களும் கீர்த்தனைகளும் 193 பாடுவோம்.
ஆராதனை கீதங்கள் 78, கீதங்களும் கீர்த்தனைகளும் 193 பாடுவோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம். பரமண்டல சுவிசேடக நாமம். சுபமங்கல மிகு சம்பிரம, சுபமங்கல மிகு சம்பிரம, சுக சோபன ஸ்ரீமோ. அதிசுந்தர நீரை கொண்டுயர் அருள் மோக்கிஷ தீவர், கதி ஓம்பர்கள் தோளும் ஏங்கித, கதி ஓம்பர்கள் தோளும் ஏங்கித கருணை பிரதாவ. மந்தை ஆயற்பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனார், இந்த யாய் ஒரு கந்தை மூடவும், இந்த யாய் ஒரு கந்தை மூடவும் வந்த மாவரி சுத்தனார். பின்னாடரும் நாடரும் மேவோம் திருப்பாத, வன்னோதுவர் கண்ணாம்பல, வன்னோதுவர் கண்ணாம்பல பரமண்டல நாத. துதி தாங்கிய பரமண்டல சுவிசேடக நாமோ. சுபமங்கல மிகு சம்பிரம, சுபமங்கல மிகு சம்பிரம, சுக சோபன ஸ்ரீமோ. ஜெபம் செய்வோம். கிருபை மிகுந்த ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதிலும் நீர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, கையின் பிரயாசங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, அன்றாட வாழ்விலே நீர் எங்களுக்கு போதுமான தகப்பனாக இருந்து ஆண்டவரே, நீர் எங்களை கிருபையாக வழிநடத்தின உம்முடைய பெரிய கிருபையை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற்ற திருமண ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தங்களுக்கு அருமையான பிள்ளைகளை இலக்கு கொடுத்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் ஆண்டவரே சமாதானத்தையும் நீர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அனைவருடைய வாழ்க்கையிலே அற்புதமான கிருபையும் சுகமளிக்கிற வல்லமையும் காண முடிந்தது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம். தகப்பனே, இயேசுநாதரே, பல்சமய சூழலிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை தகப்பனே மிகுந்த சாந்தத்தோடும் அமைதியோடும் நாங்கள் இந்த சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, 1ஆம் தேதி முதற்கொண்டு மிக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக ஆலயத்தில் வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கக்கூடிய பெரிய கிருபைகளை தருகிறீரே, அதற்காக இயேசு ராஜா நாங்கள் உமக்கு நன்றி கூறி ஜெபிக்கிறோம். உற்சாகத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கவும்
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும் விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ளவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளையும் ஆரோக்கியமான கிருபைகளையும் நீர் எங்களுக்கு தாரும் தகப்பனே. சரீரத்தில் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இந்த வினாடியிலே இந்த பசுத்த ஓய்வு நாளிலே தொட்டு சுகப்படுத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன ஆண்டுடைய கிருபை பிள்ளைகளை பலப்படுத்துவதாக. ஆண்டவரே, என்ன பலவீனமாக இருந்தாலும் பிள்ளைகளை நீ தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பொருளாதாரத்திலே ஆண்டவரை பின்தங்கி இருக்கிற பிள்ளைகள், மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகள், கல்லூரிகளிலே பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக பல கஷ்டப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டுடைய கிருபை இருக்கட்டும், உம்முடைய இரக்கம் இருக்கட்டும். ஆண்டவர் நல்ல பொருளாதாரத்திலே உயர்வை நீர் தாரும். இயேசுநாதரே, அன்றாடு வேலை செய்கிற பிள்ளைகள், தினக்கூலி வேலை செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரை தொழில் நடத்துகிற பிள்ளைகள், அரசு ஊழியர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய உழைப்பையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்தாரும். நீங்கள் பூமிக்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொன்னவரே, ஆண்டவரே, பல்சமய சூழலிலே ஆண்டவரே உப்பாகவும் ஒளியாகவும் வாழ்ந்து உம்முடைய அன்பின் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக எங்கள் குடும்பங்கள் அப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கேட்பனே. ஆண்டவரே, ஆலயங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நல்ல தீர்மானங்கள் பிள்ளைகள் எடுக்கட்டும். நல்ல ஆசீர்வாதங்களை கண்ணடையத்தக்கதாக ஆண்டவர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கேட்பனே. ஆண்டவரே, வெளிநாடுகளிலும் தூரமான இடங்களிலும் சபையை சார்ந்த பிள்ளைகள் இணையதளத்தில் பார்த்து ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை பெற்ற தேவ பிள்ளைகளுக்காக தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை எல்லா இடங்களிலும் தூர நாடுகளில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்துக்கு நேராக பிள்ளைகளை நீ அழைத்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்வை கட்டளையிடும். கற்பத்தின் கனிக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உன் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எல்லா நன்மையினாலும் எல்லா கிருபையினாலும் நிரப்பும், சமாதானம் தாரும், ஆசீர்வதியும். புதிய மாதம், புதிய கிருபை, புதிய தரிசனம், புதிய வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவர் மீட்பர் இயேசுநாதர் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள வல்லமையுள்ள பரம பிதாவே, தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை காத்து ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தின் பிரகாசத்தை உங்கள் மேல் வீச செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிட கடவர். பிதா, குமாரன், பசுத்தாவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்னென்னைக்கும் எப்போதைக்கும் உங்களோடு சதா காலம் தங்கி இருப்பாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த மார்ச் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை முதல் இதுகாரும் நம் இணையதளத்தில் இந்த ஹோப்டின் வழியாக நம்முடைய ஆராதனை நடைபெற்றது. ஆண்டவர் நடத்தினார். இதற்கு உதவி செய்த குடும்பங்கள் உண்டு. எல்லாருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹோப்டின் ஊழியர் திரு மனோவா ரோஸ் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த ஊழியத்தில் இணைந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. புதிய தீர்மானத்தோடு புதிய கிருபைகளோடு ஆலயத்தில் கடந்து வருவோம். கர்த்தரின் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். May God bless you. God be with you.